பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெற்று இருக்கிறது. அதை ஒட்டி தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். கூட்டணி அமைச்சரவை, ஏராளமான நகர்வுகள், விஜய் சொல்லியிருக்கும் செய்தி என்ன, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள், வணக்கம் பிரியன். அரசியல் ஆய்வாளர் பெருமாள் மணி அவர்கள், வணக்கம் பெருமாள் மணி. பத்திரிகையாளர் மணி அவர்கள், வணக்கம் மணி. இன்னும் சற்று நேரத்தில் பத்திரிகையாளர் பாக்கி அவர்களும் இணைய இருக்கிறார். அவரையும் வரவேற்று இந்த விவாதத்திற்குள் செல்லலாம். பெருமாள் மணி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். பொதுவாக ஒரு பட்ஜெட் அப்படின்றது ஒரு அரசுக்கான ஒரு ரோட் மேப். எந்த வழியில் அது ஒரு திசை காட்டும் கருவியாக நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ஒரு அமைச்சரவையில் யாரெல்லாம் போடுறாங்க அப்படின்னா அது பல்வேறு கணக்குகளை, நகர்வுகளை உள்ளடக்கியது தான். விஜய் அவர்களினுடைய இந்த கூட்டணி அமைச்சரவை விரிவாக்கம் என்ன மெசேஜை சொல்றதா நினைக்கிறீங்க? இல்லை, இந்தியா முழுக்க ஒரு ட்ரெண்ட் 2020க்கு அப்புறம் வந்தது. எப்படின்னா, ஒடுக்கப்பட்டோருக்கு தங்களுடைய அமைச்சரவையில் அதிக எண்ணிக்கையில் இடங்களை கொடுக்கறதுங்கிறது. இப்போ தெலுங்கானாவில் 6 மந்திரிகள் இருக்காங்க. துணை முதல்வரே ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் தான். கர்நாடகாலையும் அப்படி தான் 7 பேர் இருக்காங்க. அப்போ இந்த ட்ரெண்ட் தமிழ்நாட்டுக்குள்ளே வராமல் இருந்தது. அப்போ இப்போது இந்த அமைச்சரவையில் மிக மிக முக்கியமான விஷயம், ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு 7 இலாக்காக்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. 7லையும் மிக மிக முக்கியமான இலாக்காக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறது தான் இந்த அமைச்சரவை சொல்லக்கூடிய மிக மிக முக்கியமான செய்தி. மற்றது, இப்போ நீங்கள் அந்த புரோட்டோகால் படி பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளவு நாட்களும் இருவரும் திராவிட அரசுகளில் மிக முக்கியமான இலாக்காவாக பார்க்கப்பட்டது மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை. அது ரொம்ப முக்கியமான அமைச்சர்கிட்ட தான் இருப்பாங்க. அவங்க முதல் அல்லது ரொம்ப முக்கியமாக அதை இபியோட கிளப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ இந்த இதை பார்த்தீங்கன்னா, புரோட்டோகாலில் கடைசி இடத்துல இருக்கிற அமைச்சர் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை அமைச்சர். ஒப்பீட்டளவில் ரொம்ப புதியவர், மிகவும் புதியவருக்கு, மன்றத்திலேருந்து வந்த ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க ஒரு செய்தியை ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. எங்களுக்கு இந்த பொலிட்டிக்கல் மணி, பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு ஒன்று வந்துட்டு இருந்தது இல்லையா, அது எங்களுக்கு தேவையில்லை. அதை தாண்டி நாங்கள் போகிறோம். ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் இந்த பார்ட்டி ஃபண்டுங்கிற இந்த விஷயந்தான் இந்த மொத்த திராவிட அரசியலையுமே ஒரு 20 ஆண்டு காலமாக பிடிச்சி வச்சுட்டே இருந்தது. ஏன் வாங்குறீங்க, எதுக்கு வாங்குறீங்க அப்படின்னா, வாக்காளருக்கு பணம் கொடுக்கணும், இப்படி பல பிரச்சனைகள் இருந்தது. அப்போது அந்த இடத்தை தாண்டி அவர் போன பிறகு மகளிருக்கான முக்கியத்துவம் அப்படின்னு நம்ம சாதாரணமாக பார்க்குறோம். ஆனால் மேற்கு மாவட்டத்தை சார்ந்த சகோதரி கமலியை புரோட்டோகாலில் அவர் எங்கே வச்சிருக்காருன்னு பாருங்க. புரோட்டோகாலில் இன்னைக்கு மிக முக்கியமான இடத்துல வச்சிருக்காரு. இப்போ முதல் வரிசையில் யார் யாரெல்லாம் உட்கார போறா, அமைச்சரவையோட முதல் வரிசையில் யார் யாரெல்லாம் உட்கார போறா அப்படின்னு பார்த்தாலே அந்த அமைச்சருடைய பட்டியலை பார்த்தா நமக்கு தெளிவாக தெரியுது. அப்போ இந்த அமைச்சரவை சொல்லக்கூடிய அரசியல் செய்தி ஒன்று இருக்கும்ல, அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் அடுத்தடுத்த தேர்தல்களில் தன்னுடைய வாக்குகளை அவர் கன்சாலிடேட் பண்ண வேண்டிய ஒரு இடம் இருக்குல்ல, ஒரு வாக்கு வங்கி கணக்கு இருக்கு இல்லையா, அந்த கணக்கை காங்கிரஸை உள்ள சேர்த்தப்போ ஒரு கணக்கு அவங்களுக்கு உருவாச்சு. அந்த மைனாரிட்டி பேஸை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு உருவாச்சு. இன்றைக்கு இந்த அமைச்சரவை பட்டியல் ஒன்றை தெளிவாக சொல்லுது. பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபண்டுங்கிறத நாங்கள் தாண்டி போகிறோம். எங்களுக்கு சமூக கணக்குகளை பொறுத்தளவில், நான் இன்னும் சொல்ல போனால் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இது எல்லாம் இல்லாமலே இந்த பட்டியல் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கு. இப்போ நீங்கள் சொல்வது மணி 2 விஷயம் சொல்கிறீங்க. பார்ட்டி ஃபண்ட், அப்படி கட்சி நிதி அப்படின்னு வசூலிக்க தேவையில்லை. டாஸ்மாக் துறை எப்படி அவங்க கையாளுறாங்க அப்படின்னா, நீங்கள் சொல்றதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். அவரே பாடினார்ல, பாட்டிலுக்கு 10 ரூபா, அதெல்லாம் எதுவுமே இருக்க போறது இல்லை. லஞ்சம் இல்லாத ஒன்றை நோக்கி நகர்றாங்க அப்படின்ற ஒண்ணு. 2வது, இதுக்குள்ள ஒரு வாக்கு வங்கி கணக்கு இருக்கு அப்படின்றீங்க. இந்த வாக்கு வங்கி கணக்குன்றது 26ல் அவங்களுக்கு வாக்களித்தவர்களை பகுப்பாய்வு செய்து நமக்குன்னு ஒரு பேக்கிங் கம்யூனிட்டி இருக்கு, இவங்களெல்லாம் நம்ம திரும்பவும் பக்கபலமா வச்சுக்குவோம் அப்படின்ற நகர்வா, இல்ல நம்ம இதெல்லாம் கொண்டு வரணும்ன்றதுக்காக மூவா? இல்ல, நம்ம தேர்தலுக்கு முன்னாடி பேசினதையே இப்ப நம்ம திரும்பி நினைச்சு பார்க்கணும். எந்தெந்த சமூகங்கள் அதிகாரத்துக்குள்ள வராம இருந்ததோ அந்த சமூகங்கள் வாக்களிக்குதுன்னு பேசியிருந்தோம். இப்ப அந்த சமூகங்கள் உள்ள வந்துருச்சே. 2 உயர் வகுப்பினர் இன்னைக்கு இந்த அமைச்சரவையில் இருக்காங்களே. இது தமிழ்நாட்டில் எத்தனையோ பல ஆண்டுகளுக்கு பிறகு நடந்திருக்கிற ஒரு விஷயமா இருக்க. அது நடந்திருக்கு. ஒடுக்கப்பட்டோருக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த அமைச்சரவையை நீங்க மக்கள் தொகை அடிப்படையில் பகுப்பாய்வு, ஒரு
உத்தரப்பிரதேச மாடலா, மாயாவதி மாடல் இதுல ஓரளவுக்கு அப்படி வருது. அப்படி ஒரு கேள்வி இருக்கலாம். ஆனா நீங்க மக்கள் தொகை அடிப்படையிலே பகுத்து பாத்தீங்கன்னு வைங்க, இப்போ ஒடுக்கப்பட்டோர் 23%, 4ல் ஒரு பகுதி, அமைச்சரவையில் 4ல் ஒரு பகுதி கொடுத்துட்டாங்க. அதே போல 6% இருக்கக்கூடிய 2 பெரிய சமூகங்களுக்கு தலா 3 அமைச்சர்கள். அப்படி பாத்தீங்கன்னா திரு பெருமாள்மணி, எந்த விளைவும் எதிர் விளைவுகளை உருவாக்கக்கூடியது, எந்த ஆக்ஷனும் கவுண்டர் ரியாக்ஷன் உருவாக்கும். இன்னைக்கே நம்ம சமூக வலைதளங்கள்ல பாக்குறோம், எத்தனை கம்யூனிட்டி குறைக்கப்பட்டிருக்கு, வலுவா இருந்த கம்யூனிட்டியினுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு அதுன்றது வேற. நீங்க ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலருக்கு 3 தான் இருக்கு, பெருங்கொண்ட சமூகங்களுக்கு 3-4 தான் இருக்கு, 2 எல்லாம் கொடுத்திருக்காங்களே, அது என்ன கணக்கு? ஆனா இப்போ நீங்க எண்ணிக்கை அடிப்படையில் அது இல்ல. இப்ப எண்ணிக்கை அடிப்படையில் நீங்க வந்து அதான் அந்த இப்போ இந்த உயர் வகுப்பு 2 மட்டும் நீங்க எடுத்து வச்சுட்டு மத்த அமைச்சர்கள் அதை எடுத்து வைக்கிறீங்க. இல்ல அதை நான் சொல்றேன், அது ஏன் நான் பின்னாடி வரேன். இது மத்த சமூகங்கள் எல்லாம் எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 6-7% இருக்கக்கூடிய சமூகங்களுக்கு 3 பேரை கொடுத்திருக்காங்க. ஒரு 12-13 சமூகம் இருக்கக்கூடிய சமூகத்துக்கு 4 அமைச்சர்கள், ஒரு பேரவைத் தலைவர், அப்படி போயிருக்காங்க. ஒரு நீங்க இந்த அமைச்சரவையை நீங்க சமூக நீதியா பகுத்து பார்த்தீங்க அப்படின்னா கூட மக்கள் தொகையில அவங்களோட ரெப்ரசன்டேஷன் அந்த இடம் தான் கேக்குறேன். சில சமூகங்கள் விடுபட்டிருக்கு. ஆமா, அது விடுபட்டிருக்கு. சில சமூகங்களுக்கு எண்ணிக்கையை தாண்டிய பிரதிநிதித்துவமும் கொடுக்க இல்ல, அது வந்து உயர் வகுப்பினருக்கு மட்டும்தான். அது ஏன்? அதுதான் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த வாக்குகள் இவ்வளவு நாட்களும் எந்த ஜெயலலிதா இருந்தவரை அஇஅதிமுகவுக்கு போயிட்டு இருந்தது, பெருவாரியான வாக்குகள் அங்க போச்சு. அப்ப இந்த இடத்துல தான் இவங்க என்ன ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷனா இவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, திராவிட இயக்கங்கள் மேல ஒரு அதிருப்தியோட இருக்கிற சமூகங்கள் இருக்குல்ல, அவங்க இங்க அங்க தேசிய கட்சி. முக்கியமான புள்ளியை தொட்டுட்டீங்க. இது நாள் வரைக்கும் அதிருப்தியோட இருக்கிற சமூகங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். அதை இப்படி கூட சொல்லலாம், கிடைக்காதவர்களுக்கு கிடைச்சிருக்கு. இது நாள் வரை கோலோச்சியவர்களுக்கு அவங்க திரும்பவும் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்லயே பாக்குறப்ப திமுக அதிமுகன்னு இருக்கிறவங்களுக்கான எண்ணிக்கையும் குறைச்சிட்டாங்க, அந்த பிரதிநிதித்துவத்தையும் குறைச்சிருக்காங்க. இது தெரிஞ்சேதான் செய்யறாங்க. ஆமா, அவங்க வந்து நம்ம இதேதான் இப்ப அவங்களுக்கு அவங்க மேல அதிருப்தியா இருக்கிறவங்கள நம்மளோட வாக்கு வங்கியா மாத்தி வச்சுக்கணும். ஏன்னா அவங்க ஏற்கனவே அங்க கோலோச்சினவங்க இல்லையா. அப்ப அடுத்த தேர்தல்ல வந்து அந்த ரீஅலைன்மெண்ட் நடக்கும் போது அவங்க பழையபடி அந்த ரீஅலைன்மென்ட் கால்குலேஷன் இருக்குன்ற 2 மெசேஜ் சொல்றீங்க, ரெண்டுமே ரொம்ப தெளிவா தெரியுது. ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு நகர்வு, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அதே நேரம் சமூக நீதிக்கும் எந்த பங்கமும் வராம ரொம்ப துல்லியமாக அந்த சமூக நீதிக்கு பங்கம் வராமன்ற இடத்தில் திரு பெருமாள்மணி, இப்ப நீங்க விடுபட்ட சமூகங்கள் இருக்குல்ல, இப்ப நீங்களே இதற்கு முன்பு என்ன பேசுனீங்க, இருபெரும் திராவிட கட்சிகள் அவங்கள பலனடையாத சமூகங்கள்னு பேசுறப்ப, இன்னமும் பலன் அடையாத சமூகங்கள் இருக்கிறப்ப சமூக நீதி முழுமையில அது இன்னும் உள்ளாட்சி அந்த மாதிரியான இடங்கள் இருக்குல்ல. இப்போ நீங்க வந்து SC/ST 23% இருக்கிறதுக்கு 7 இடங்கள்ங்கிறது 35, இப்ப இன்னைக்கு 32ல 7 அப்படிங்கிறது 33ல 7ங்கிறது கரெக்ட்டா. நான் புரிஞ்சுக்கிறேன் பெருமாள்மணி, இதில் அவர்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு. ஆமா, அந்த கணக்கோட அவங்க பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ்ல ஒரு சில சமூகங்கள் விடுபட்டிருக்கு. அவங்கள வந்து உள்ளாட்சி அமைப்புகள் வருகிற பொழுது அல்லது இப்ப வாரிய தலைவர் மாதிரியான பதவிகள் வருகிற பொழுது அதை நிச்சயமா அவங்க வந்து பிரியன் பேசலாம். அவர் 2 முக்கியமான விஷயத்தை சொல்றார். அமைச்சரவை விரிவாக்கத்துல கவனிக்கிறப்ப முன்பெல்லாம் நம்ம யாருக்கு இவங்களுக்கு இந்த துறை போகுதான்னு பாக்குற தன்மை, இப்ப எல்லாருமே புதியவர்களா இருக்கிறாங்க. நமக்கு அவங்க ஏன் இவங்க கொடுத்தாங்க அப்படிலாம் நமக்கு தெரியாது. ஆனா பெருமாள்மணி இப்ப அவங்க வந்து கட்சி பணம்லாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, லஞ்சம் இல்லாம ஆட்சியை கொண்டு போகணும், அதுக்காக இதுல அந்த துறைகளை வரிசைப்படுத்தி இருக்காங்கன்ற ஒரு தன்மையும், அப்புறம் ஒரு வாக்கு வங்கி கணக்கு இருக்கு. திமுக அதிமுக பலனடையாத சமூகங்களை தங்களை நோக்கி திருப்பி இருக்கிறாங்க. அப்படிதான் அமைச்சரவையில் இலாக்காக்கள் இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றார். நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை சார், இந்த எலெக்ஷனை பொறுத்த மட்டும் விஜய்க்கு விழுந்த ஓட்டு, அப்புறம் அதை தொடர்ந்து அவர் இப்போ இந்த அமைச்சரவை வச்சிருக்கிற விஷயங்கள்லாம் ஜாதி கண்ணோட்டத்தோட செய்த வேலைகளை நான் பார்க்கல. ஆக்சுவலாக ஒரு ஜாதி ரீதியான ஒரு ஓட் பேங்க் அவர் கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணுறாருன்ற அந்த விஷயத்தை நான் பார்க்கல. அப்படி நான் பார்க்கல. அவர் வந்து முக்குளத்தூர் ஓட் பேங்க் ட்ரை பண்ணுறாரு, இல்லை DVK தேவேந்திர குல வேளாளர் ஓட் பேங்க் ட்ரை பண்ணுறாரு, அந்த மாதிரி எனக்கு தோணலை. அது அந்த மாதிரி இல்லை, அவர் ரேண்டமாக கொடுத்துருக்காருன்னு தான் நினைக்கிறேன். இந்த ஜாதி கணக்குகள்லாம் தாண்டி தான் அவர் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னுடைய கணக்கு என்னென்னா, அவர் 19 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ரெப்ரசன்டேஷனே கொடுக்கல. 19 டிஸ்ட்ரிக்ட்ல ரெப்ரசன்டேஷனே இல்லை. 8 மாவட்டத்தில் TVK MLA கிடையாது. அதை 8 கழிச்சிடணும் நம்ம. 8 அதுக்கப்புறம் 19 மாவட்டத்துக்கு ரெப்ரசன்டேஷனே கிடையாது. அது என்ன சொல்றீங்க, 9, 11 மாவட்டத்தில் வந்து ரெப்ரசன்டேஷன் TVK MLA இருக்காங்க, இருந்துமே ரெப்ரசன்டேஷன் இல்லை.
அப்போ அந்த மாவட்டங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? அது கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன் அந்த கொடுக்கப்படலன்றது. பட் அது கொடுக்காத இருக்கிறது கூட பெட்டர்னு என்னுடைய கருத்து. ஏன்னா இந்த அதிமுகவில் வந்து ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மந்திரி கொடுத்துருவாங்க. அந்த மந்திரி எல்லா விதமான அதிகாரத்தையும் பயன்படுத்தி ஒரு சர்வாதிகாரி மாதிரி உட்காந்துருப்பாருங்க. அவர் ஒன்றுமே பண்ண முடியாது, ஒரு பண்ணையார் மாதிரி இருப்பார் அவர். அந்த மாதிரி இல்லாம அந்த மாதிரி ஆள் கிரியேட் ஆகக்கூடாதுன்னு கூட நினைச்சிருக்கலாம். சென்னையிலே 7 பேருக்கு கொடுத்துருக்காங்கன்னா இங்க சென்னையோட விஷயம் வேற சார். அது அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டா டார்கெட் பண்றாங்க சென்னையை. சென்னையில் வந்து நடக்கிற எந்த விஷயமும், அது பொலிட்டிக்கலானும் சரி, சோஷியலான விஷயங்களாலும் சரி, எந்த விதமான மாற்றங்களோ இல்லை அதை சென்னையில் உருவாகிற எந்த விஷயங்களும் தமிழ்நாடு முழுக்க எதிரொலிக்கும். ஸோ சென்னையை நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து ரெஸ்ட் ஆஃப் தி தமிழ்நாடு நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட் பேஸை கிரியேட் பண்ணலாம். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் வந்து அவங்களுக்கு வெற்றி பெற்ற ஒரு முக்கியமான வெற்றி பெற்ற ஒரு இடமா இருக்குது. 44 இடங்களும் 31 இடமோ 32 இடமோ அவங்க வின் பண்ணியிருக்காங்க. அதனால் அதிக ரெப்ரசன்டேஷன் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ சென்னை வந்து உங்களுக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி மற்ற டிஸ்ட்ரிக்ட்டை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு நீங்கள் கேபிட்டலாக இருக்கிறதுனால இதுக்கு ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி இதில் நீங்கள் வளர்ச்சியெல்லாம் காமிச்சிங்க, இதில் நல்ல ஒரு ரிசல்ட்டை காமிச்சிங்க வச்சுக்கோங்க. ரெஸ்ட் ஆஃப் தி தமிழ்நாட்டில் அந்த பேச்சுக்கள் நல்ல விதமான பேச்சுக்கள் போகும். உங்களுக்கு அந்த பாசிட்டிவான கமெண்ட்ஸ் போகும்போது அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ சென்னை மாதிரி ஒரு வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய கட்டாயம். பொதுவாக என்ன பண்ணுவாங்க, அது திமுக கோட்டையா வேற இருக்கிறதுனால அடுத்த தடவையும் திமுக வந்துடக்கூடாது இல்ல. அதனால ஒரு விஷயம் பொலிட்டிக்கலாவும் அதுல விஷயம். ஒன்று, முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் பெரும்பாலும் சென்னையில நின்னுட்டாங்க. அவங்கள தவிர்க்க முடியாது. அது ஒரு முக்கியமான விஷயம். இப்ப டிஎம்கேலயும் முக்கிய பிரமுகர்கள் இங்க தான் நிக்கிறாங்க, வெளியில போய் நிக்கிறது இல்லையே, இங்க தான் நிக்கிறாங்க. ஸோ அதனால வந்து சென்னையை அவங்க கான்சன்ட்ரேட் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா பாக்குறேன். இதை எப்படி சொல்றீங்க நீங்க? இப்ப பழைய ஒப்பிட்டு சொல்றீங்க, அங்கங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்குன்னு ஒண்ணு கொடுத்தா அங்க ஒரு பவர் சென்டர் உருவாயிரும். அப்ப இது நல்ல செட்டப்னு சொல்றீங்க? இது நல்ல செட்டப். இது போல இந்த பார்ட்டியை பொறுத்த மட்டும் விஜய் தான் சார் ஃபேஸ் இல்ல. அதுல எனக்கு ஒண்ணு புரியல திருமணி பிரியன், நீங்க சொல்றது இப்ப ஒரு மாவட்டத்துக்கு 2 பேர் கொடுக்குறாங்க, ஒரு மாவட்டத்துக்கு கொடுக்காமே இருக்கிறாங்க. இப்ப 2 பேர் கொடுத்த இடத்துல உருவாக மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்ல 2 பேர் கொடுத்த இடத்துல அந்த 2 பேருக்கு ஒரு போட்டி நடக்கும். அது திமுகலையும் இருக்கு, அதிமுகலையும் இருக்கு. ஒரே மாவட்டத்தில் 2 மந்திரி வச்சுக்கோ. இப்போ பழனிவேல் தியாகராஜனுக்கும் மூர்த்திக்கு என்னாச்சு உதாரணத்துக்கு சொல்றேன் நான். அந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடக்கும் சார். பட் ஆனால் என்னுடைய பார்வை என்னன்னா, பல மாவட்டங்களுக்கு இல்லாத இருக்கிறது வந்து அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு அமைச்சர் வந்து தமிழ்நாட்டுக்கு முழுக்க தான் அமைச்சராக இருக்கார், ஒரு மாவட்டத்துக்கு மட்டும் ஒரு அமைச்சராக இல்லை. அதனால் அந்த மாவட்டத்தில் இன்னொரு அமைச்சர் போய் அதை கவனிக்க போறார், அங்கே இருக்கிற விஷயங்களை அவர் பார்க்க போறார். என்னுடைய பார்வையெல்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த ஜாதி கணக்கு இந்த விஷயங்களெல்லாம் தாண்டி அவர் இந்த விஷயங்களை அமைச்சரை போட்டிருக்காரு அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. சார், நம்ம அப்படி மட்டும் பார்க்க முடியுமா? ஏன்னா இது நாள் வரைக்கும் இல்லாத வகையில் பட்டியல் இனத்தவருக்கான எண்ணிக்கை கூட்டப்பட்டிருக்குல்ல, அதை வந்து அதெல்லாம் அன்இன்டென்ஷனல். நோக்கம் கிடையாது, பெரிய நோக்கம்லாம் கிடையாது சார். அவங்க பட்டியல் இனத்தவர் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. அதனால திமுக வந்து சரியா ரெப்ரசன்டேஷன் கொடுக்கலன்னு வேற விஷயம். போன திமுக ஆட்சியில் 4 பேருக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாங்க, இந்த வாட்டி 7 பேருக்கு இவங்க கொடுத்துருக்காங்க. அதிமுக ஆட்சியிலும் 2-3 பேருக்கு தான் கொடுத்துருப்பாங்க. அதனால அதிமுக சரியான ரெப்ரசன்டேஷன் கொடுக்கல. பட்டியலினத்தவர் வந்து கிட்டத்தட்ட 20-22% இருக்கிற இடத்துல அவங்களுக்கு நீங்க உரிய இருக்கிற ரெப்ரசன்டேஷன் கொடுக்கல. ஆனால் வேறு பல ஓபிசி ஜாதிகளுக்கு அதிகமான ரெப்ரசன்டேஷன் கொடுப்பீங்க. அது பேரை சொல்ல விரும்பல. அந்த ஜாதிகளுக்கு பட்டியலினத்தவரோட கம்மியா இருப்பாங்க. பட் தே கெட் மோர் இது பர்த் மினிஸ்ட்ரியல் போஸ்ட். அவங்க 5-6 அவ்வளோதான் இருப்பாங்க. பட்டியலினத்தவருக்கு 3-2 அப்படி இருக்கும். அந்த அநியாயத்தை வந்து சரி பண்ணியிருக்காரு. அதில் நான் பார்க்குறேன். இல்லை, இன்னைக்கு திரும்பவும் அது எதிர்வினையாக இருக்குது. இப்போ வடக்கையே எடுத்துக்கிட்டா ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு நீங்கள் கூட கொடுத்துட்டீங்க, அதே வலுவாக இருக்கிற எங்களுக்கு நீங்கள் தரலன்ற குரல்களையும் சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது. எங்களை நீங்கள் தள்ளி வச்சிட்டீங்களான்ற சார். விஜய்க்கு விழுந்த ஓட்டு இந்த ஜாதி மதம் எல்லாத்தையும் தாண்டி விழுந்த ஓட்டு சார். யாருமே எதிர்பாராத ஓட்டு சார். அது இந்த எலெக்ஷனுக்கு மட்டும்தான் சார். திருப்பியும் சொல்கிறேன், இந்த எலெக்ஷனுக்கு மட்டும்தான். அது மணி டிஃபர் பண்ணுவார். இந்த எலெக்ஷனுக்கு மட்டும்தான். இனிமேல் வரப்போகிற எலெக்ஷன் அவருடைய பர்ஃபார்மன்ஸை தான் பேஸ் பண்ணியிருக்கோம். அவர் பர்ஃபார்மன்ஸ் தான் பேஸ் பண்ணியிருக்கோம். அவர் சொன்ன வாக்குறுதிகள், அவர் செஞ்ச விஷயங்கள் அதை பேஸ் பண்ணி தான் இருக்குமே தவிர கணக்கையும் சொன்னார்ல. அதனால வந்து அந்த பாயிண்ட்ல பர்ஃபார்மன்ஸ்ல ஓட்டு வாங்குற, அப்பவும் ஜாதிகள் மதத்தை கடந்து ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சொல்றாருல, லஞ்சம் அப்படின்ற ஒண்ணு, நம்ம வந்து லஞ்சம் பெரிய பணம் பண்ற இலாக்காக்களை வச்சு அதன் மூலமா பணத்தை திரட்டி அதை கட்சி பணமா கொண்டு வர்ற ஒரு ப்ராசஸ் இருந்தது. அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றது எப்படி? அதெல்லாம் பிரேக் எல்லாம் பண்ணல. அதெல்லாம் இனிமேல் தான் தெரியும் பிரேக் பண்ணாரா இல்லையான்ட்டு. 10 ரூபாய் இன்னும் வாங்கிட்டு இருக்கான். போய் களியக்கா வேலையில் போய் பாருங்க, 10 ரூபா வாங்காதே இருக்கான். இல்லை கும்படி பூண்டியில் போய் பாருங்க, திருத்தணியில் போய் பாருங்க, 10 ரூபா வாங்காதே இருக்கான். சும்மா அந்த கதையெல்லாம் இங்க விடக்கூடாது. அதெல்லாம் சும்மா இந்த 10 நாளா வசூல் போயின்னு தான் சார் இருக்கு. யாருக்கு போயின்னு இருக்கு? வசூல் போயின்னு தான் இருக்கு. யாருக்கு போயின்னு இருக்கு? நம்ம வந்து எடுத்த உடனே இந்த குறையெல்லாம் சொல்லக்கூடாது.
அப்ப கொஞ்சம் time இதெல்லாம் கொடுப்போம். ஒழிக்க முடியாத ஒரு விஷயம் சார். இதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சலா அது இதா இருக்கு, கவர்மெண்டா இருக்கு இதெல்லாம் ஆக்சுவலா. அப்ப என்ன பண்ண முடியும்? நீங்க 10 ரூபாய் வந்து வாங்கினா 10 ரூபாய் இல்ல, அதுக்கு போல 20 ரூபாய் வாங்குறானா, சில இடத்துல 30 ரூபாய் வாங்குறானா. யாருக்கு வாங்க எதுக்கு வாங்குறான்னு தெரியல. இல்லையா புது கவர்மெண்ட் வந்து ரேட் ஏத்திட்டீங்கன்றாங்க. ஸோ இது வந்து மதுவிலக்கு காயத்தீர்வைக்கு நீங்கள் ஒரு மினிஸ்டரை போட்டுக்கலாம். நமக்கு இந்த புது மந்திரிகள்லாம் நிர்வாகத்துக்கு புதியவங்க சார். அவங்க அந்த அரசாங்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்கே 3 மாதம் ஆகுது சார். அவங்க வந்து ஆக்ஷன் இறங்குறதுக்கே வந்து 3-4 மாதம் ஆகும். நமக்கு என்ன பவர் இருக்குது, அதிகாரிகள் எப்படி வேலை வாங்குறது, எங்கே வந்து பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும். அதனால் என்னை பொறுத்த மட்டும் இவருடைய இந்த இவர் சொன்னார் HRNC அந்த ஒரு சிறுபான்மை கம்யூனிட்டி பிராமணர்களுக்கு 2 இடம் கொடுத்துருக்காரு சார். அது சுதந்திர இந்திய வரலாற்றில் 2 இடங்கள் பிராமணர்கள் வாங்கினது இதான் முதல் தடவை. வெங்கட்ராமன் இருந்தாரு, அதுக்கு முன்னாடி ராஜாஜி இருந்தாரு, அதுக்கப்புறம் வெங்கட்ராமன் வந்தாரு, அப்புறம் ஹண்டே வந்தாரு, ஜெயலலிதாவே பிராமினா இருந்தாங்க. இப்போ இவர் ஆட்சியில் 2 பிராமின், அதில் 2 பிராமினுக்கும் நல்ல டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஒருத்தருக்கு HRNC கொடுத்துருக்காரு. அது நிச்சயமாகவே வந்து இந்த திராவிட பேஸ் உள்ள இந்த தமிழ்நாட்டில் அது என்ன மாதிரியான விளைவு எதிர்வினையை உண்டாக்கும் தெரியும். ஆனால் என்னோட பாயிண்ட் என்னன்னா, நீங்க பிராமணரா இருங்க இல்லை வேற ஒரு கம்யூனிட்டியா இருங்க, உங்களுக்கு கொடுத்துருக்க இலாக்காவை நீங்க நியாயமா மனசாட்சிப்படி நீங்க நடத்துறீங்களா, ஒழுங்கா நடத்துறீங்களா, அதுதான் முக்கியமான விஷயம். நீங்க பிராமணர்ன்றதுக்காக ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு. அந்த பிராமணர் HRNC டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்கன்றதுக்காக இதுவரையும் கோயில்களை பத்தி அக்கறை காட்டி வந்த ஒரு கட்சி இருக்குல்ல, அந்த கட்சி இனிமே என்ன பேச போகுது நான் பாக்குறேன். ஆக்சுவலா அதையும் கவனிக்கணும். அது கவனிக்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று நடந்துட்டு இருக்கு. ஜோசப் விஜய் போடுற அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குல்ல கீ போஸ்ட்ல, அது யாரை போடுறாருன்னு பிஜேபி கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் போயிட்டு இருக்கு. பேசலாம். பிரியன் அவர்கள் தொட்ட இடத்துல இருந்தே பேசலாம்னு நினைக்கிறேன். இப்போ அமைச்சரவை அதுல யாருக்கு இலாக்காக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது எல்லாமே புதுமுகன்றதுனால நம்ம பெருசா அதற்குள்ள நம்ம பேச முடியாது. ஏன்னா செயலை வச்சுதான் சொல்ல முடியும். ஆனா இந்த விரிவாக்கத்திற்கு பின்னணியில் விளைவுன்னு ஒண்ணு இருக்குல்ல திருமணி, பொலிட்டிக்கலா அது எப்படி என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அதுதான் முக்கியமானது. ஏன்னா அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையில் அமைச்சர்கள் புதிய முகங்கள் வரவேற்கத்தக்கது, பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவான வகையினான உண்மையிலே இது மகிழ்ச்சிகரமானது. ஒரே மாதிரியான முகங்களை 2 திராவிட கட்சிகளும் பார்த்ததுக்கு மாற்றாக வந்திருக்கிறார்கள். அவர் சொன்னது போல் பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் நாம் அடுத்து எடை போட முடியும். பட் ரொம்ப முக்கியமான மெசேஜ், அரசியல் ரீதியிலான சமிக்கை, பொலிட்டிக்கல் சிக்னல் என்னன்னு கேட்டிங்கன்னா, கூட்டணி சகாப்தத்துக்குள் தமிழகம் நுழைந்திருக்கிறது. தமிழக அரசியல் கூட்டணி யுகத்துக்குள் நுழைந்திருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் இது வரவேற்கத்தக்கது, ஆரோக்கியமானது. ஏன்னா பாலிசி மேக்கிங்கில் வந்து கொள்கை வகுப்பில் எந்த பெரிய கட்சியோட கூட்டணியில் இருந்தாங்களோ அவர்களுக்கு ஒரு எம்எல்ஏ இருந்தால் கூட அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட வேண்டும். இதை வந்து இவர்களுக்கு 2 திராவிட கட்சிகளும் 60 ஆண்டுகளாக மறுத்து வந்தார்கள். இன்றைக்கு அது தகர்க்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய கணிப்பின்படி அடுத்த சில ஆண்டுகளுக்கு, குறைந்தது ஒரு 15-20 ஆண்டுகளுக்காவது வந்து கண்டிப்பாக வந்து யார் ஆட்சிக்கு வந்தாலும், திமுகவே மறுபடியும் வந்தாலும் அல்லது அதிமுக வந்தாலும் அது அல்லது விஜயே மறுபடியும் வந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து கூட்டணி ஆட்சி தான் அடுத்த சில ஆண்டுகளுக்காவது, குறைந்தது 3-4 தேர்தலுக்காக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஓட் ஷேரும் அந்த மாதிரி தான் பிரிஞ்சிருக்குது. பைப்போலராக இருந்தது வந்து இன்றைக்கி வந்து மல்டிபோலராக மாறி இருக்குது. ஆகவே ஒருவருக்கு 118 மேஜிக் நம்பர்னு சொல்லக்கூடியது இந்த 3 கட்சிகளில் இப்போ இருக்கவங்க புது பிளேயர்ஸ் பிறகு வரலாம், வராமலும் போகலாம், அவங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு குறைவுன்னு நான் பார்க்குறேன். அதில் ஒரு விளக்கம், மத்தியில் கூட நம்ம கூட்டணி மந்திரி சபையை வச்சுட்டு கூட்டணி ஆட்சி ஒரு அந்த தன்மையில் இருக்கிற போது மக்கள் ஒரு கட்டம் என்ன சொன்னாங்கன்னா, நிலையான ஆட்சி தான் இது, அடிக்கடி கவுந்து போகுது அப்படின்ற இடத்தில் நிலையான ஆட்சியை நோக்கி மக்கள் நகர்ந்தாங்க. ஒருவேளை இந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மிகச்சிறப்பாக இருந்தால் இதை நோக்கியே மக்கள் நகர வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நம்ம யூகத்துக்காக அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் பேக் டு ஸ்கொயர் ஆகுமா, அப்படி யோசிக்க எனக்கு என்னமோ அப்போ கூட போவாதுன்னு தோணுது. தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த 3ஆக உடைந்திருக்கக்கூடிய இந்த வாக்கு சதவீதம் என்பது வந்து அடுத்த என்னுடைய கணிப்பின்படி, மேபி ஐ எம் ராங், ஒரு 3 தேர்தல்களுக்காவது வந்து ஒருவருக்கும் தனி மெஜாரிட்டி வராது. 100 சீட்டு 15 வருஷம் அப்படிதான் நான் பார்க்குறேன். ஒரு 100 இடங்களை தாண்டுவது என்பது வந்து இவங்கள் அல்லது ஒரு கட்சி மொத்தமாக அழியணும், அப்படி அது அழியக்கூடாது, அது நல்லதல்ல. பட் அப்படி நகர்ந்தால் தவிர இன்னொன்று, இந்த நிலையான ஆட்சி என்பதே ஒரு மித்து. உங்களுக்கு வந்து நீ எவ்வளோ நாள் ஆள்றன்னு முக்கியம் இல்லை, எப்படி ஆள்றன்றது தான் முக்கியம். 89லேருந்து 2014 வரையில் 25 ஆண்டுகள் இந்தியாவில் யாருக்குமே மெஜாரிட்டி கிடையாது. ஆனால் இந்திய சுதந்திர இந்திய வரலாறில் பொற்காலம் என்பது அதுதான். இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி வந்தது, உங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ட் டிஎன் சேஷன், இண்டிபெண்டன்ட் எலெக்ஷன் கமிஷன், சிஏஜி, பார்லிமெண்ட் ஃபங்க்ஷனிங், மீடியா, ரோபஸ்ட் மீடியா,
ஸோ இவ்வளவும் நடந்த காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 89லேருந்து 14 2000 சொல்றதுல முக்கியமான இடம் பெருமணி, நிலையான ஆட்சின்றதே சில நேரங்கள்ல ஆட்சியாளருக்கு ஒரு அரகன்ஸ் நான் எதை வேண்டுமானாலும் ஆமா. ஸோ எப்படி ஆள்றீங்கன்றது தான் முக்கியம், எவ்வளவு நாள் ஆள்றீங்கன்றது கிடையாது. அதன் பிறகு 2009 to 14 அந்த UPA 2ல நிகழ்ந்த அசாத்தியமான ஊழல்கள் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நிலையான ஆட்சி என்பதை நோக்கி நகர்ந்தது. இன்றைக்கு நாம் அதை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மாநிலங்களை பொறுத்தவரையில், தமிழகத்தை பொறுத்தவரையில் கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி என்பது வேண்டும். ஏன்னா இவங்க 2 பேருமே அதை மறுக்கிறாங்க. உங்களுக்கு நீங்கள் 90 கட்சியை சேர்த்துக்கிட்டு தான் போய் மக்களை சந்திக்கிறீங்க. ஆனால் ஜெயிச்சாங்கன்னா ஒரு எம்எல்ஏ இருந்தால் கூட அவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கணும் என்பது வந்து இது சம்பாதிக்கிறதுக்குன்னு கொச்சியாக பேசுகிறாங்க. தவறு. கொள்கை வகுப்பில், பாலிசி மேக்கிங்கில் அவங்களுக்கு ஒரு இடம் இருக்கணும். அதை நோக்கி இது நகர்ந்திருக்குது. 52ல் ராஜாஜி அவர்கள் கூட்டணி மந்திரி சபை அமைச்சார். ஓகே. அதன் பிறகு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகளுக்கு பிறகு இது வந்திருக்குது. அஃப்கோர்ஸ் இது எல்லா அளவுகோள்களுமே பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்றதை பொறுத்து. அடுத்து அவர் எப்படி செய்ய போறாரு, என்ன மாதிரியா செய்ய போறாரு. எனக்கு இன்னொரு விஷயம், தனி மெஜாரிட்டி இல்லாத அரசுகளை வெளியிலேருந்து ஆதரிக்கும் பொழுது வந்து அந்த அரசுக்கு ஸ்திரத்தன்மை இருக்காது, பொறுப்பு இருக்காது. அவங்களை நீங்கள் அமைச்சரவைக்குள்ளே கொண்டு வரணும், அக்கௌண்டபிலிட்டி வரும். அவ்வளோ சீக்கிரம் அமைச்சர் பதவிக்கு வந்தவங்க அதை விட்டுட்டு போக மாட்டாங்க. ஒரு அரசை கவிழ்க்க வேண்டும் என்ற எண்ணம் வெளியில் இருக்கும்போது இருக்கிற அளவுக்கு உத்வேகமாக அமைச்சரவைக்கு உள்ளே இருக்கும்போது இருக்காது. ஸோ இது ஒரு எக்ஸலண்ட் மூவ். நீங்கள் வந்து அவங்க 2 உறுப்பினர் இருந்தாலும் இவங்க வந்து எல்லாருமே, எனக்கு தான் லெஃப்ட் கூட இதில் ஜாயின் பண்ணணும், ஆனால் அவங்க இதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஜோதிபாஸுக்கு பிரதமர் வாய்ப்பு வந்த போதே அதை தவற விட்டுட்டு பிற்காலத்தில் அது ஹிஸ்டாரிக்கல் பிளண்டர்னாங்க. அந்த மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் இப்போ இந்த வாய்ப்பை தவற விட்டுட்டு ஒரு 10 ஆண்டுகள் கழித்து ஹிஸ்டாரிக்கல் பிளண்டர்னு இந்த முடிவை பற்றி இடதுசாரிகள் பேசலாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் ஏன் வந்து அதை பயன்படுத்த மறுக்கிறீங்க? பொறுப்பை ஏற்க ஏன் இடதுசாரிகள் தவறுகிறார்கள்? அது நான் இன்னொன்று சொல்கிறேன், ஒரு அவங்களுக்காக வந்து ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் கூட நீங்கள் இந்த அரசியல் சேரலாம். ஆனால் நீங்கள் சேராமல் வெளியில் இருக்கும்பொழுது அரசின் ஸ்திரத்தன்மை என்பது கேள்விக்குறியாகிறது. ஓகே. ஆகவே IUML VCK 2 பேரும் சேருவாங்க என்று எதிர்பார்க்கப்படுகிறது. IUML கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, VCK கன்ஃபார்ம் பண்ணுவான்னு எதிர்பார்க்கிறோம். நமக்கு செய்தி வருது, இன்னும் சில பேசிக்கிட்டு இருக்காங்க, வரலாம், அறிவிப்பு வரலாம். எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே அமைச்சரவைக்குள்ள போறது அரசுக்கு நல்லது. இடதுசாரிகளும் போகணும். வேண்டுமென்றால் உங்களுக்கு ஒரு ஃபேஸ் சேவர் மாதிரி கூட நீங்க ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வைங்க. பட் வெளியில இருக்க அது அரசுக்கு ஆபத்து. இதுல திருமணி இப்போ இந்த அமைச்சரவை விரிவாக்கம், கூட்டணி கட்சிகளை அரவணைத்தல், அதுக்கு இலாக்காக்கள் கொடுக்கறதுன்றத தொட்ட இடத்திலிருந்து உங்களோட ஏதாவது அப்சர்வேஷன், இந்த ஆட்சியாளர் இந்த விரிவாக்கத்தில் ஏதாவது எதை நோக்கி நகர்றாங்கன்னு ஏதாவது? இல்லை, அப்படி ஒன்று எனக்கு இது வந்து ஒரு இளைஞர்களால் நிரம்பி வழியக்கூடிய ஒரு புதிய முகங்களாலான ஒரு எக்ஸப்ட் செங்கோட்டையன் எல்லாருமே, முதலமைச்சர் உட்பட ஜோசப் விஜய் உட்பட எல்லாருமே புதிய முகங்கள் தான், எக்ஸப்ட் செங்கோட்டையன். ஸோ இது வந்து புதியவர்கள் என்னும் பொழுது நம்ம கண்டிப்பாக அவங்கள வரவேற்கணும். அவங்கள வந்து கொஞ்சம் டைமாவது கொடுக்கணும். அட்லீஸ்ட் 6 months அவங்க எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறாங்கன்னு கொடுக்கணும். இந்த அமைச்சர்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் கோர்ஸ் மாதிரி கூட நடத்தலாம். ஏன்னா எல்லா எம்எல்ஏக்களுக்குமே வந்து இப்போ எனக்கு அந்த நடைமுறை இருக்கான்னு தெரியல, ஒரு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும். ஏன்னா வந்து எப்படி பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் ரைஸ் பண்ணுறது, எப்படி ஒரு கேள்வி கேட்பது, எப்படி உதாரணத்துக்கு கைகளை தட்டக்கூடாது, மேஜைகளை தான் தட்டணும்னுவாங்க. அந்த மாதிரியான பல விஷயங்கள் உங்களுக்கு நடைமுறையில் இருக்குது. அதற்கு எம்எல்ஏக்களுக்கு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும், எப்பயுமே நடத்தப்படும். இப்போ அமைச்சர்களுக்கும் அது மாதிரியான ஒரு ஃப்ரெஷ் கோர்ஸ் அவங்களுக்கு வந்து செய்யலாம். அது அந்த வந்து ஏன்னா வந்து ஒரு புது அரசு வந்திருக்குது, அதுவும் வந்து அவர்கள் கட்சி ஆரம்பித்து 2.25 ஆண்டுகளுக்குள்ள வந்திருக்காங்க, மேண்டேட் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 6 months ஹனிமூன் பீரியட் கொடுக்கணும். ஓகே, நீங்க சொல்வது முக்கியமானது. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் இந்த ஆடு மாடு கோழி இந்த இதெல்லாம் சிறப்பு திட்டங்கள்லாம் அறிவிச்ச போது அதெல்லாம் எப்படி அமல்படுத்தணும்ன்ற விஷயத்திற்காக சிறப்பு வகுப்புகள் நடந்து செய்தி இருக்கும் சட்டமன்றத்தில் கிட்டத்தட்ட 2 இன்னொரு விஷயமும் வந்து இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் உள்ள இருக்கிறதால இவர்களுக்குள்ள முரண்பாடுகள் வராமல் இருப்பதற்கு ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி மாதிரி கூட அவங்க போடலாம். இந்த முரண்பாடுகளை களைவதற்கு அது வந்து அரசாங்கத்தோட ஸ்திரத்தன்மையை மேலும் வந்து பலப்படுத்தும். பாக்கி நீங்க எப்படி பாக்குறீங்க? பாக்கி இது விரிவாக்கம், நிறைய பேர் உள்ளுக்கு வந்திருக்கிறாங்க, நிறைய மாறுதல்கள் இருக்கு, இது வரைக்கும் இல்லாத வகையில் பலருக்கு பிரதிநிதித்துவம் கிடைச்சிருக்கு, அந்த விஷயம் இருக்கு, கூட்டணி அமைச்சரவை நோக்கி நகர்ந்திருக்கு. இதெல்லாம் சேர்த்து பார்க்குறப்ப என்ன மெசேஜா நீங்க பாக்குறீங்க? நாங்கள் பல பேர் சொன்ன மாதிரி, நண்பர் மணி சொன்ன மாதிரியும் கூட கூட்டணி ஆட்சியினால் பல நன்மைகள் ஏற்படும்னு நான் கணிக்கிறேன். இந்தியாவிலேயே ஜனதா கட்சி ஒரு கட்சியாக அமைந்தது, பல கட்சிகளுக்கு சேர்ந்து அமைந்தது. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பல விபி சிங் தலைமையில், ஐக்கிய குஜரால், தேவகவுடா எல்லார் காலத்திலும், ஏன் வாஜ்பாய் காலத்திலே, இப்போ இவர் மன்மோகன் சிங் காலத்து வரையில் கூட்டணி ஆட்சி. இன்று கூட
டெக்னிக்கலாக அது பிஜேபி ஆட்சியாக இருந்தாலும் அதுவும் கூட்டணி ஆட்சி தான், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி. அதில் என்ன ஒரு நன்மை அப்படின்னா, நேஷனல் லெவலில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேசிய அளவில் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கட்சி ஒற்றை ஆட்சியாக இருந்த காலத்தில் மாறி கூட்டணி ஆட்சியை ஏற்றுக்கொண்டது. ஒரு 2-3 எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஃபெயிலியராக போச்சு. ஜனதா கட்சி போச்சு, ரெண்டாவது விபி சிங் ஆட்சி, சந்திரசேகர் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. அதற்கு பிறகு வாஜ்பாய் கூட ஒரு பரிசோதனையில் தேர்ச்சி பெற்று வந்துட்டார். அதுக்கு பிறகு கூட்டணி ஆட்சிகள் தொடர்ந்து நடைபெறுது. இந்த மாதிரி பீரியடில் நண்பர் வணிக சொன்னாங்க, அந்த பீரியடில் தான் ப்ராக்ரஸ் நிறைய நடந்தது. நம்ம என்ன சொல்ல போனால், ஒற்றை ஆட்சி இருந்தது. 404 சீட்டில் 1984 ராஜீவ்காந்தி பிரதமரானார். திடீர்னு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது. ஆனால் அந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகள் ராஜீவ் அரசாங்கத்தின் மீது பல புகார்கள் வந்து அதனால தான் அவர் வீழ்ச்சி அடைந்தார். விபி சிங் பிரதமராக வந்தார். நல்ல ப்ரோக்ரஸ். விபி சிங் ஆட்சி கூட்டணி ஆட்சி அல்ல. ஆக்சுவலாக பாஜக வெளியில இருந்து ஆதரித்தாங்க, சிபிஎம் வெளியில இருந்து ஆதரித்தாங்க. அதுக்கு ஒரு காரணம், சிபிஎம் சொன்னாங்க பாஜகவை அமைச்சரவையில் சேர்த்துக்கிட்டா நாங்கள் ஆதரவை விலக்கிக் கொள்கிறோம்னு சொன்னாங்க. சரி, 2 பேருமே வெளியிலிருந்து ஆதரிக்கிற சமயத்தில் தான் ஊழலற்ற ஆட்சி, விபி சிங் ஆட்சி ஊழலற்ற ஆட்சி, மண்டல் கமிஷன் முற்போக்கு திட்டத்தை கொண்டு அமல்படுத்தினது. அந்த மாதிரி பார்த்தீங்க ப்ரோக்ரஸில் வாஜ்பாயுடைய 99க்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், நிறைய ஐடி செக்டார் வளர்ச்சி. நீங்கள் சொல்கிறதுல மண்டல்னு சொல்கிறதுனால உள்ள சிக்கல் என்ன அப்படின்னா, பாலிசியில் உங்களுக்கு எதிர் விளைவுகள் வந்து அது வர அடுத்தது அது ஆட்சி ஸ்திரத்தன்மை கீழே விழுந்துருது. இல்ல மண்டல் நான் அது ஒரு சின்ன டிஃபரன்ஸ். அந்த மண்டல் தான் ஆட்சி கவுழ்றதுக்காக இல்ல வர அது மண்டல் தெளிவுபடுத்திக்க விரும்புறேன். நான் அந்த பாலிசி பத்தி நான் பின்னாடி அதை பத்தி சுட்டி காட்டுறேன். மண்டல்னால இல்ல, ராம் ஜென்ம பூமி ரத யாத்திரை அந்த விஷயத்தினாலதான் பாஜக விலக்கி மண்டல் கமிஷன் நிறைவேற்றிய போது ஆதரித்தது பாஜக. சார், நம்ம வரலாற்று உண்மைகளை புரிஞ்சுக்கணும். நமக்கு விருப்பெல்லாம் கிடையாது. பாஜக மண்டல் கமிஷனை ஆதரித்தது, மண்டல் கமிஷனை எதிர்த்தது காங்கிரஸ். ராஜீவ்காந்தி பல மணி நேரம் பேசும். நம்ம அந்த விவாதத்துக்கு போக விரும்பல. நான் என்ன சொல்றேன், பல கட்சிகள் மண்டல் கமண்டல்ன்ற ஸ்லோகத்தை நீங்க நிராகரிக்கல, அது சொன்னாங்க. ஆனா அதுதான் ஆட்சி கவிழ்ப்பு காரணம்னு அது இல்லன்றீங்க. சரி, இப்பவும் பாஜக வந்து அப்ப பாஜக 15-13 வருஷம் ஆட்சி பண்றது, மண்டல் கமிஷன் ரத்து பட்டாங்களா? இல்லையே, 370 ரத்து பண்றாங்க. நான் நம்ம அந்த விவாதம் போடுறேன், டைவர்ட் ஆகிடும். நான் என்ன சொல்ல வரேன், பல கட்சிகள் கூட்டணி இருக்கிற போது பல்வேறு முன்னேற்றத்திற்கு திராவிட முன்னேற்ற கழக கொள்கைகளை சிலாகித்து பேசியவர் வாஜ்பாய். சரி, இப்போ இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? பாக்கி இப்போ இன்னைக்கு நடந்த டெவலப்மெண்ட்ஸ் எப்படி பாக்குறீங்க? இப்போ நேஷனல் லெவல்லே அது ஒர்க் அவுட் ஆகும்போது மாநில அளவில் இது மாதிரி கூட்டணி ஆட்சி என்கிற தன்மை, ஒரு அரசியல் நகர்வு பலன் தரும்ங்கிறதா என்னோட பார்வை. கேரள மாநிலத்தை எடுத்துக்க, அங்க வந்து யுடிஎஃப், அதாவது இடதுசாரிக்கு தலைமையிலான எல்டிஎஃப், லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் அல்லது யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட், 2 கூட்டணி ஆட்சி தான். மேஜர் பார்ட்டி லயன் ஷேர் வந்து காங்கிரஸ் வச்சுக்கோ இல்லை சிபிஎம் வச்சுக்கோ, அது இருந்தாலும் பரவாயில்ல. அது இருந்தாலும் மாநிலத்தில் பல ப்ரோக்ரஸ், பெருமளவுக்கு ஊழல், அவ்வளோ சந்தி சீரிக்கிற மாதிரி ஊழல் இருக்காது, ப்ரோக்ரஸ் இருக்கு. அந்நிய செலாவணி அதிகமாகிட்டு, வேலைவாய்ப்பு குறைவு, அந்த மாதிரி பல திட்டங்களை பார்த்தீங்கன்னா லிட்ரஸி ரேட்டில் கேரளா கூட்டணி அமைச்சரவை அப்படின்றதே வந்து ஒரு ப்ரோக்ரெசிவா நிச்சயமாக ஊழல் கூட தடுக்குது. ஒரு சிம்பிள் லாஜிக். ஒரு கட்சி அமைச்சர் ஏதாவது ஊழல் பண்ணான்னா இன்னொரு கட்சி தாங்காது இல்ல, கண்டிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, வாய்ப்பு அது அதனால ஒன்றும் புனிதமாயிடும் அப்படி சொல்லல, ஒரு வாய்ப்பு இருக்கு, உருவாகுது இல்ல, செக் அண்ட் பேலன்ஸ் இருக்குன்றீங்க. செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கு, அதுதான் இது ஒரு பக்கம். கொள்கை பத்தின்னு வந்தீங்க, கொள்கைக்கு தான் நண்பர் நான் வேற ஒரு தளத்தில் பேசும்போது சொன்னேன், காமன் மினிமம் ப்ரோக்ராம் வந்து கை கொடுத்தது. இப்போ நான் ஏன் முரசொலி மாறன் சொன்ன சில திட்டங்களை வாஜ்பாய் ஏற்றுக்கொண்டார். சில கோர் இஷ்யூஸ் ஆஃப் பாஜக அவங்க கைவிட்டல ஒதுக்கி வச்சுட்டாங்க. அந்த இப்ப இந்த நகர்வு இன்னைக்கு நடந்திருக்குல்ல, இதை எப்படி இந்த என்னவா பாக்குறீங்க? இன்னைக்கு நடந்த விஷயங்கள்ல நீ உங்களோட அப்சர்வேஷன் என்ன? வெரி குட். இதுல நான் வந்து சோசியல் இன்ஜினியரிங்க்கு பெரிய முக்கியத்துவம் தரதா நினைக்கல. நான் என்ன நினைக்கிறேன், முதலமைச்சர் விஜய் அவர்கள் யாருக்கு எது கொடுத்தா பெட்டரா இருக்கும்னு அவர் யோசிச்சிருப்பார், அல்லது
அவருக்கு ஆலோசனை கூறியவர்கள் யோசித்திருப்பார்கள். அதன் விளைவை அதை அப்ளை பண்ணார். ஒரு சில அமைச்சர்கள் வந்து படித்த அமைச்சர்களை, விஸ்வநாதன் எடுத்துங்க, காங்கிரஸ் மூத்த தலைவர், நீண்ட காலம் பார்லிமெண்ட்ல மெம்பராக இருந்தவர். ஆனால் அவர்கிட்ட உயர்கல்வி கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்தவரை நான் வந்து ஒரு குட் சைன் பார்க்குறேன். ஐடி படித்த அந்த கம்ப்யூட்டர் துறை தொடர்பான விஷயங்கள் தெரிந்த குமார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்றவற்றை நடத்திருக்காங்க. சரியா தவிர நாம அந்த விவாதத்தை அரசியலில் படுத்தல. ஒரு மத நம்பிக்கை உள்ள ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் அறநிலையத்துறை அமைச்சராக இருக்காங்க. இப்போ இதெல்லாம் நான் இன்னும் ஒரு படி மேலே சொல்றேன். செங்கோட்டை கிட்ட முதல்ல நிதி துறை கொடுத்துருக்காங்க. இப்போ மரிய வில்சன் கிட்ட கொடுத்துருக்காங்க. மரிய வில்சன் ஒரு கல்வியாளர், அவர் நிதி மேலாண்மை பற்றி ஓரளவு புரிதல் இருக்கும். ஸோ அடிப்படையில் ஏதோ இந்த அவரை வந்து முதலமைச்சர், அதாவது வந்து போர்ட்போலியோஸ் அலாட்மெண்ட் வந்து கம்யூனிட்டி அதெல்லாம் இல்லை, இவர் வந்து இந்த திறமை செயல்படுத்துவாரு, இந்த துறையை சரியா கையாள்வார் என்கிற நம்பிக்கையின் அடிப்படை. நம்பிக்கை, ஏன்னா அவங்க என்ன செயல்பட்டாதான் தெரியும். நம்பிக்கையில கொடுத்திருக்காங்க, எதிர்பார்ப்பு நான் நினைக்கிறேன். அதுல மாற்று இல்ல. பெருமாள் மணி, இதுல பெரிய கால்குலேஷன்லாம் இல்ல அப்படின்றதுதான் இருக்கிறவர்கள்ட்ட யார் மீது அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அப்படிதான் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க சொன்னது வந்து லஞ்சத்தை தவிர்க்கிறது. பிரியன் சொன்னது உலகமயமாதலுக்கு பிறகு நீங்க ஊழல்ன்றது நீக்கமர நிறைஞ்சிருக்கு, பல்வேறு வடிவத்தில் இருக்கு. அது ஏதோ ஒரு 5 நாள்ல நம்ம முடிவெடுத்து அப்படிலாம் செய்ய முடியாதுன்ற ஒரு தன்மை இருக்கு. அப்படி ஒரு சிஸ்டத்தையே மாற்ற முடியுமான்ற தன்மைலாம் இருக்கு. ஆனா நீங்க ரொம்ப சீக்கிரமாவே அந்த முன்முடிவு பண்ணிட்டீங்க. 3 விஷயம் சொல்றேன். இப்போ வந்து மதுபானங்களை பொறுத்தளவில் அந்த 10 ரூபாய் வந்து இன்னமும், ஏன்னா இப்போ அந்த ஊழியர் சங்கம் ஒன்று சொல்றாங்க, இப்போ உடையிற பாட்டிலு, மின் கட்டணம், ஏற்று கூலி இறக்கு கூலி, இதெல்லாம் வந்து எங்களால் பியர் பண்ண முடியலன்னா அந்த சங்கம், பணியாளர் சங்கம் அவங்க தரப்புல சில விஷயங்களை முன்வைக்கிறாங்க. அந்த 10 ரூபாய் நாங்கள் வாங்குறதுக்கு எங்களுக்கு சில நிர்வாக செலவுகள் இருக்குன்னு முன்வைக்கிறாங்க. அது ஒன்று. ஆனால் நேரம் தவறி மது கிடைச்சதில்ல, கள்ள சந்தையில் டாஸ்மாக் இல்லாம 10 மணிக்கு மேலே கிடைக்கிறது, 12 மணிக்கு முன்னாடி கிடைக்கிறது, அது இன்றைக்கு சுத்தமாக ஒழிக்கப்பட்டுருச்சு. அதை நீங்கள் யார் வேணா கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, சிஎம்டிஏல 80 ஃபைல், நான் துறையை சொல்லியே சொல்றேன், 80 ஃபைல் எந்த விதமான இதுவும் இல்லாமல் கையெழுத்தாயிருக்கு. அப்புறம் மின்சாரத்துறை அமைச்சர் கிரீன் எனர்ஜின்னு சொல்லக்கூடியது, அந்த துறையில் இன்றைக்கு 3 பேரை வந்து பணியிடை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, பணியிடை நீக்கம் பண்ணிருக்காங்க. இல்ல, இந்த தகவல் கூடுதலா சொல்லிடுறேன். இப்போ கன்சல்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மின்சார வாரியத்தோட 10வது மாடியில மின்சாரத்துறை சாராதவர்கள் இருந்தாங்க, அவங்க துறை ஆள்கள் கிடையாது. இருங்க, அவங்க இப்ப இல்ல. நான் இப்ப என்ன நான் நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமான புள்ளி. கலைஞர் அவர்களா இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்களா இருக்கட்டும், ஒரு முறை ஆட்சியை இருந்து தோற்று திரும்பவும் வரப்ப நீங்க முதல் ஒரு 3 மாத பத்திரிகைகளை எடுத்து பாருங்களேன். 96க்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் வந்தபோது எல்லாமே மாற்றமா இருக்கு அப்படின்னு ரொம்ப வானலாவ புகழ்ந்துதான் இருப்பாங்க. ஆமா ஆமா. அதற்கு பிறகுதான் எல்லாமே நடந்திருக்கு. இல்ல நீங்க ரொம்ப ஒரு 10 நாளுக்குள்ளேயே கொடுக்கிறீங்க. இல்ல சார், நீங்க அவ்வளவு நான் சொல்ற ஃபேக்ட்ஸ் நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கலாம். நான் மறுக்கல மணி. இது ஜெயலலிதா அவர்களோட இல்ல சார், அப்படி இருந்ததுக்கு பிறகு வந்தாங்க. கலைஞர் அவர்களையும் பாருங்க, முதல் 3 மாசம் இதா இருக்கும். இல்ல சார், அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இப்ப செக்ரட்டரியேட்ல நிறைய பேர் வந்து நான் காரியம் பண்ணி தரேன் அப்படின்ட்டு நிறைய பேரை நம்ம சந்திக்கலாம். இல்ல, சிஸ்டத்தையே மாத்திட்டாரு. சிஸ்டம் மாறுதுங்கறேன். ஓகே, நீங்க வந்து இத நான் சொல்றது வெறும் தரவுகளா இல்ல, நீங்க செக் பண்ணலாம். இந்த கள்ள சந்தையில கிடைக்கிற மது சுத்தமா கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. மின்சார வாரியத்தோட கிரீன் எனர்ஜில பெரிய மாற்றத்தை உடனே கொண்டு வந்திருக்காங்க சார். தரவாவே சொல்றேன் சார், 1 மெகாவாட்டுக்கு கிரீன் எனர்ஜி நீங்க சோலார் பேனல் போடணும்னா 36 லட்சம் ரூபாய் கேட்டாங்க சார். 15 லட்சத்துல ஆரம்பிச்சது 36 லட்சம். அது உடனடியா தடுக்கப்பட்டிருக்கு சார். இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு, நாங்க போர்ட்டல் போடுறோங்கிறாரு சார். இது வந்து இதுவரை வந்த அரசுகள் போல அல்ல, பார்ட்டி ஃபண்ட் முற்றாக ஒழிக்கப்படுகிற ஒரு அரசு. நீங்க கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் சொல்லி இருக்கிற செய்தியில வந்து லஞ்சம்ன்றது ஒண்ணு இருக்காது, இன்ஸ்டிடியூஷனல் கரப்ஷன் இருக்காது, முற்றாக ஒழிக்கப்படுகிறது. பேசமணி. அடுத்த அப்டேட், அண்மை செய்தியையும் பார்த்துட்டு அமைச்சரவை விரிவாக்கத்துல விசிகாவும் உள்ளுக்கு வராங்க அப்படின்னா, நீங்க சொன்ன இதனோட தாக்கம்ன்றது கிட்டத்தட்ட திமுக கூட்டணின்றது வந்து இன்னைக்கு எல்லாமே நகர்ந்த தன்மையும் வந்து இன்னைக்கு இந்த டேல அப்படி நடந்துச்சு. இப்ப அரசை பொறுத்தவரையில் ஸ்திரத்தன்மை உறுதிப்படுத்தப்படுகிறது ஐயுஎம்எல் விசிகாவும் உள்ள போனதால. அடுத்த பிரச்சனையா நீங்க பாத்தீங்கன்னா வந்து பிரதான எதிர்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்கட்சி கடந்த 8 ஆண்டுகளாக அவர்கள் கட்டி காத்த அந்த கூட்டணி கிட்டத்தட்ட இன்று இல்லாமல் போயிருக்கிறது. திமுக தனித்து விடப்பட்டிருக்கிறது என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா இவங்க விசிகா
ஐயுஎம்எல் ரொம்ப லாங் ஆலி. அவங்க வந்து பல ஆண்டு 60-70 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அந்த உறவு பெரிய பாரம்பரிய முதல்ல அவங்க தான் வருவாங்க கூட்டணி பேச்சு. பிஜேபியோட அந்த இருந்த 99 2004 காலகட்டத்தை தவிர மற்ற எல்லா காலகட்டங்கள்லையுமே வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ரெயின் ஆர் ஷைன்னுவாங்க. அதை மழையோ வெயிலோ எது இருந்தாலும் வந்து அவங்க திமுகவோட இருந்தவங்க. இன்னைக்கு அவங்க வெளியில் போயிருக்காங்க. ஆமாம், விசிகா எல்லாமே அமைச்சரவைக்குள்ளே போனது, இடதுசாரிகள் மட்டும்தான் இப்போ வெளியில் நிற்கிறாங்க. ஸோ இதனுடைய தாக்கம் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்கள், மக்களவை தேர்தல்களில் எப்படி இருக்குன்றது நம்ம இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட். இப்போ திமுக ஒரு வலுவான கூட்டணியை, கலைஞர் வந்து ஒரே கூட்டணியை 2 எலெக்ஷனில் வச்சது கிடையாது. 4 தேர்தல்களில் ஸ்டாலின் வந்து அதை சாதிச்சு காமிச்சார். 3 தேர்தல்களில் வெற்றி பெற்றார்கள். கடைசி தேர்தலில் தோல்வி அடைந்த பிறகு ஆட்சியை இழந்தது திமுகவுக்கு பெரிய ஒரு சோதனை அல்ல. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி வரும் போகும். பட் கூட்டணியை முக ஸ்டாலின் அவர்கள் இழந்திருக்கிறார். இதுதான் முக்கியமான டெவலப்மெண்ட். இன்றைய அமைச்சரவை விரிவாக்கத்தின் முக்கியமான செய்தி என்பது என்னை பொறுத்தவரையில் திமுக பலவீனப்பட்டு இன்றைக்கு தனித்து விடப்பட்டிருப்பது தான். அப்படிதான் நான் பார்க்கறேன். பெருமாள் மணி, இதுல இன்னொரு கோணம், அரசியல் கோணமா பார்க்கறப்ப மணி அவர்கள் சொன்ன மாதிரி இவ்வளவு ஆண்டு காலம் பயணப்பட்ட திமுக கூட்டணி கிட்டத்தட்ட நகர்ந்துருச்சு. எல்லாருமே தாவேகாவை நோக்கி நகர்ந்தது அப்படின்றதும், தாவேகா தரப்பிலிருந்து திமுக கூட்டணியிலிருந்து தான் ஆதரவை கேட்டுட்டே இருந்த அந்த ஒரு கால்குலேஷனும் பண்ணி தான் அதுல சக்சஸ் அடைஞ்சிருக்காங்களா? இதுல என்னங்க இருக்கு? திமுக அதிமுக கூட்டணியை நோக்கி களம் நகர்கிறது, அவ்வளவுதான். அது உள்ளாட்சி தேர்தலில் நடக்கலாம், இல்ல 2029 தேர்தலில் நடக்கலாம், 2031 தேர்தலில் கண்டிப்பா நடந்துரும். சொல்ல முக்கியமான ஒரு புதிய எதிரி வந்தாச்சு சார். இவங்க பிளேஸ் பொசிஷன் பண்ணிட்டாங்க சார். ஓகே, இவ்வளவு இதுக்கப்புறம் நம்ம பேசுறதுக்கு என்ன இருக்கு சார்? நீங்க இந்த அரசு அமைகிற நேரத்திலேயே அஇஅதிமுக அரசு அமையும், அதற்கு திமுக வெளியே இருந்து ஆதரவு தருங்கிற ஒரு பேச்சு வலுவா இருந்ததுல சார். அது நடக்கல. ஆனா இன்னைக்கு அவங்க பொசிஷன் பண்ணிட்டாங்க, ரொம்ப தெளிவா பொசிஷன் பண்ணிட்டாங்க. ஒரு அணி இங்க ஸ்திரமாயிருச்சு. இவங்க நம்ம யாருக்கு எதிராக பொசிஷன் பண்ணுவாங்க? என்டிஏவுக்கு எதிராக பொசிஷன் பண்ணுவாங்க. ஓகே, பாஜகவுக்கு எதிராக நம்ம இவங்க பொசிஷன் பண்ணுவாங்க. அப்போ யதார்த்தம் என்ன, கள யதார்த்தம் என்ன? திமுகவும் அதிமுகவும் களத்துல கைகோர்க்க வேண்டிய ஒரு இடத்தை நோக்கி நகருது. அது உள்ளாட்சியில நடக்குதா இல்ல அது எப்படி நடக்கும்? அடுத்து எப்படி அமைச்சரவை அமைக்கலாம்னு எப்படி பேசுனாங்க? ஏங்க அது ரொம்ப தவறான பேச்சுங்க. இல்லங்க, அது உறுதியான பேச்சுங்க. இழிவுபடுத்தக்கூடிய பேச்சு அது. இல்ல அது உறுதியா நடந்தது. திமுக அண்ணா திமுக எப்படி ஒண்ணா சேரும்? எங்க அஇஅதிமுக அரசு அமைக்கிறேன்னு சொல்லி என்ன முடிவு என்னாச்சு? ஆதரவு கொடுக்கிறேன். ஒரு நிமிஷம், முடிவு என்னாச்சு? ஏன் அதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல வெறும் கிசுகிசுவா மட்டும் வச்சுட்டு ஒரு கட்டத்துக்கு மேல அதை கொண்டு போக ஏன் திமுகவால முடியல? சார் அது வந்து ஒரு ஆரம்ப புள்ளி தான். ஆனா இன்னைக்கு இவங்க பொசிஷன் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல களத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கு? ஏன்னா இன்னைக்கு அமைச்சரவையோட ஃபார்ம் பாருங்க, கூட காங்கிரஸ் இருக்கு சார். எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சோசியல் கணக்கு இருக்கு சார். பிரியன், இதுவும் ரொம்ப முக்கியமான மெசேஜா? அவங்க செக்யூலர்னு தன்னை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அதாவது திமுக தன்னை செக்யூலர் மதசார்பற்ற அணிக்கு நான் தான் தலைமை அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இல்லையா, அந்த பொசிஷன் அவங்க எடுத்துக்கிறாங்க, தாவேக்கா எடுக்கிறாங்க இப்போ ஆக்சுவலாக. ஸோ அவங்க கிட்ட இருக்கிற கூட்டணி கட்சிகள்லாம் இவற்றை திமுகவை தனிமைப்படுத்துகிற ஒரு விஷயத்த வெற்றிகரமாக செஞ்சுட்டாருன்னு பார்க்கணும் ஆக்சுவலாக. அது வந்து அரசியலில் சகஜம் தான். திரும்ப வந்து திமுக முதல்ல குத்திட்டாரு, காங்கிரஸ் திமுக முதல்ல குத்திருச்சுன்னா அவங்க ஒரு கதையை இனிமேல் சொல்லுவாங்க. இனிமேல் வரப்போகிற காலத்தில் நீங்கள் கூட்டணி அமைக்கும் போது என்னென்ன விஷயங்கள் நடந்தது இருக்குல்ல, அதெல்லாம் இனிமேல் வெளியில் வரும். தெருவில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே நம்ம கேட்போம். விடுதலை சிறுத்தைகள் ஒரு கதையை சொல்லுவாங்க, திமுக ஒரு கதையை சொல்லும். கடைசியில் பிரிஞ்சது தான். அது உண்மை. அது வந்து முதுகலை குத்தி தான் சொல்றதுல இனிமே அர்த்தம் கிடையாது. இது வந்து இந்த சேஞ்சஸ் வந்து நடக்கதான் செய்யும். இது திமுகவும் வந்து அரசியல்ல மார்பில் இருக்கிற விழுப்புண்ணை விட முதுகில இருக்கிற விழுப்புண் தான் ஜாஸ்தி பெரிய தலைவர். அதனால இது வந்து பெரிய விஷயம் கிடையாது. திமுக வந்து எதிர்பார்த்திருக்காங்களா இல்லையா நமக்கு தெரியாது. இது ஒன்றும் ஆச்சரியமான ஒரு விஷயம் கிடையாது. தனிமைப்படுத்துதல் நடந்தது. ஆனால் திருமாவளவனோ அல்ல ஐயுஎம்எல்ஓ அந்த அரசாங்கத்துக்குள்ள போய் ஒரு ஸ்டெபிலிட்டிக்காக நிலைத்தன்மைக்காக போறதுன்ற ஒரு விஷயம் விஜய் வந்து இன்டெலிஜென்ட்டா உள்ள தூக்கி போடுறாரு. ஏன்னா ஒரு நிலைத்தன்மை வேணுன்றதுக்காக போறாரு. ஆனால் இது வந்து அதிகாரம் என்பது விடுதலை சிறுத்தைகளோட நோக்கம், லட்சியம், அதுக்கான வாய்ப்புகள். அதை அவங்க இந்த வாய்ப்பை அனுபவிக்கணும்ன்றது நம்மளுடைய விருப்பம். அதனால இது முக்கியமான ஒரு திருப்பம். இது ஆக்சுவலா லெட் தம் டேக் த சான்ஸ். ஆக்சுவலி இதுக்கப்புறம் எதிர்காலத்தில் கிடைக்காது. ஸோ அந்த சூழல்ல இது வந்து மலர் கிரீடம் கிடையாது, மலர் கிரீடம் கிடையாது, முள் கிரீடம். இந்த முள் கிரீடத்தை நம்ம பார்ப்போம். ரெண்டாவது வந்து மணி சொன்னாரு பார்லாம் ஏங்கல அதெல்லாம் சொன்னார். அதெல்லாம் இன்னும் சீக்கிரமா முடிவுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜெயலலிதா ஒரு ஆட்சிக்கு வந்த போது என்ன சொன்னாங்க? அடுத்த நாள் சென்னையில் இருக்கிற எல்லா செயின் திருடர்களும் ஆந்திராவுக்கு போயிட்டாங்கன்றாங்க. அப்புறம் தான் செயின் திருட்டு நிறைய நடந்ததுங்க. அதனால பாரெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் மூட மாட்டாங்க சார். 10 ரூபா வாங்குறது நிக்காது சார். அதெல்லாம் கொஞ்ச நாள் ஆகும். பாக்கி உங்க
இல்ல இந்த நிகழ்வு இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் சொன்னோனே இல்ல, ஒரே ஒரு விஷயம் திமுக ஆட்சியில 10 ரூபாய் வாங்கினதுக்கு பாட்டு பாடினார் விஜய். இப்ப மணி என்ன சொல்றாரு, 10 ரூபாய் வாங்கினது ஏத்து கூலி இறக்கு கூலி, அவங்களுக்கு பல பிரச்சனைகள், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கல, அப்ப ஏன் 10 ரூபாய் பாட்டு பாடினீங்க? ஓகே, பாக்கி இதுல அரசியல் கூட்டணி கணக்குகளுமே பெருசா மாறி போச்சா இந்த அமைச்சரவை விரிவாக்கம்? எல்லாமே டிராஸ்டிக்கா மாறி போச்சு. எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி தான் மாறி போயிருக்கு. ஓகே, அதாவது திமுக அணியில் இருந்த கட்சிகள், விலகிய கட்சிகள் அத்தனையுமே திமுக மீது அதிருப்தியாக இருந்தது கடந்த பல காலம் ஆகுது. அது நீர்பூத்து நெருப்பு மாதிரி இப்ப வெளியே தெரிஞ்சு போச்சு எல்லாருக்குமே. அந்த கம்யூனிஸ்டுகளாகட்டும் இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும். காங்கிரஸுக்கு ஏற்கனவே முன்னாடியே ப்ரீபோல் அலைன்மெண்ட் அந்த டைம்ல இருந்ததுனால உடனே முதல்ல போயிட்டவங்க தாவேக்கா. ஓ, நீங்க ஒரு வித்தியாசமான பார்வை முன்வைக்கீங்க. காங்கிரஸ் ப்ரீபோல் அலைன்மெண்ட்லயே இருந்திருக்காங்களோ? ஓகே ஓகே, அது தெரியும் எல்லாரும். அது கடைசி நிமிஷத்துல அப்படியே ஆயிடுச்சு. இதுல இன்னொரு நகர்வை பாக்குறோம். நம்ம சில நண்பர்கள் சொன்னாங்க திமுகவும் அண்ணா திமுகவும் சேருமான்னு. சேருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. செப்பரேட் என்டிட்டியா தான் ரெண்டு இருக்கு. ஆனா நெருங்கி வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. காங்கிரஸ் கட்சியிலிருந்து சரத்பவாரோட கட்சி வெளியில வந்து, ஆனா இன்றைக்கு சரத்பவாரோட கட்சி காங்கிரஸ் கட்சி கூட்டணியில இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாகும். தொடர்ந்து கூட பயணிப்பாங்க, அரசியல் பயணத்தை மேற்கொள்வார்கள். அப்படி ஒரு சூழல் திமுகவுக்கு அதிமுக ஒரு காரணம். அதிமுக இப்ப மாத்துவாங்க, டோன் மாத்துவாங்க. எம்ஜிஆர் அவர்கள் தீய சக்தி என்று கருணாநிதியை தான் சொன்னார், என்ற பார்வை வரும். ரெண்டு பேருக்கும் ஒரே காமன் கோல் இருக்கு, மதச்சார்பின்மை, மாநில சுயாட்சி. இனிமே நீங்க தீய சக்தி, அப்ப தூய சக்தி எல்லாம் வந்தாச்சு, பல சக்திகள் இருக்கு. நீங்க யாரை இருக்க போறீங்க? பிரியன், சுருக்கமா எப்படி இதை இந்த டேக்கான டெவலப்மெண்ட் என்ன செய்தியை சொல்லுது? ஒரு வரியில சொன்னீங்கன்னா. இல்ல, அதாவது இந்த அமைச்சரவை வந்து ஒரு இளைஞர்கள் அமைச்சரவை, ஒரு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அமைச்சரவை, ஒரு அதாவது விஜய்க்கு ஓட்டு போட்டது வந்து ஒரு மாற்றத்துக்கான ஒரு ஓட்டா தான் நான் பாக்குறேன். இந்த மாற்றத்தை வந்து கொடுக்க ஒரு தகுதியானவரான்ற ஒரு கேள்வி எழுப்புறதை நம்ம பாக்குறோம். அந்த கேள்விக்கு அவர் உரிய பதில் சொல்லுவார்னு ஒரு நம்பிக்கை கொடுக்க. ஒரு வரியில சொல்லணும், தாவேகா அரசும் தாவேகா தலைமையிலான கூட்டணியும் தமிழ்நாட்டில் வலுப்பட்டுள்ளது. இவர்கள் பாஜக எதிர்ப்பில் தங்களை முன்னத்தியராக முன்னிலைப்படுத்துவார்கள். ஒரு வரியில சொல்லணும், கூட்டணி யுகத்திற்குள் தமிழக அரசியல் நுழைந்திருக்கிறது. அடுத்த 20 ஆண்டுகளுக்கு இது நீடிக்கும். இது மாநிலத்திற்கு மிகவும் நல்லது. பாக்கி நீங்களுமே ஒரு வரியில சொல்லிடுங்க, அந்த சுற்றுலை தந்துடுறேன். ஒரு வரியில சொல்றேன். இல்ல, புதிய தொடக்கம் கூட்டணி அமைச்சரவை இது வந்து பெருமளவுக்கு கட்டுப்படும். தனிநபர் இப்ப வந்திருக்கிறது விஜய் என்கிற முக காரணமா இருக்கு, அதுவும் பரவலாக்கப்பட வேண்டும். நன்றி. விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டு ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்?